ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ரூத் ஹேவன்ஸ் சீசன் 6ஓட எபிசோட் 48 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவும் மெடிசன் வேலைக்கு போயிருந்திருப்பான். அங்கே தேவையான அந்த பில் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஹேர்ப்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு கிடச்சிருந்துருக்கும். இந்த எபிசோட் அதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோட மாஸ்டரும் ஒரு மவுண்டன் ஐஸ் மவுண்டனில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு, இது ஒரு ஹெட் லெவல் ஸ்பிரிட் பில்லாகவே இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1 பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்த்துக்கோ, மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் மிஸ் பண்ண மாஸ்டர், இதோட பவர் ஒரு வானத்தையும் பூமியை மாற்றக்கூடிய ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பவர்ஸ்லாம் உன்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது, நீ அதனால என்னை விட்டு விலைக்கு தான் நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரிங்கையும் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு ஃபர்னஸை வெளில வர எடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோட மாஸ்டரும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணுறதுக்காக நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட மாஸ்டரும் எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு வழியாக நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். உள்ள இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அதை ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மாஸ்டர் சொல்லிக்கிட்டே தான் அது ஒன்று ஒன்றா நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது கொடுக்க வேண்டிய ஃபயரை மட்டும் சரியான அளவில் நம்ம கொடுத்தா மட்டும் போதும், அதே அது அவ்வளோ அற்புதமாக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் ஒன்மை ஒன்றா சொல்லிக்கிட்டே அந்த பில்லையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதுவும் பர்ஃபெக்டாக வந்துடுது. அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட ஃப்ளேம் மூலமாக தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் அடுத்த கட்டம் நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா அதுதான் அந்த பில்லோட தரத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோட மாஸ்டரும். இந்த ஃப்ளேமையும் சரியான பதத்தில் வச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மாஸ்டர் 1 by 1 சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோட மாஸ்டர் ட்ரை பண்ண மாதிரி அந்த பில்லு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த சீனை நம்ம ஹீரோயினி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினியும் லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா, என்ன பிரச்சனை எதாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஜியோ அண்ட் ஃபேமிலியோட சீக்ரெட்ஸ் பற்றி எதனா தெரிஞ்சுதா, அதை பற்றி எதனா விசாரிச்சியான்னு கேட்டிருக்காங்க. செக்ட் லீடர் கிட்ட தான் அதிகபட்சம் இது இருக்குது, இதை பற்றி எதுவும் முழுசாக வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பாவை தான் சொல்கிறாங்க, அவர் ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருந்தாரு, அந்த லாக்கரோட சாவியும் எங்கேயோ வச்சுட்டாரு, அதனால தான் இப்போ அது வரைக்கும் அது மறைச்சே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினியும் நான் ஜியானுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோட மாஸ்டரும் அவருக்கு தேவையான எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் ஒரு வழியாக உருக்கி முடிச்சிடுறாரு, இது எல்லாத்தையும் உருக்கி எடுத்துறாரு. அதே நேரத்தில் அந்த 6th லெவல் கிரேடு மட்டும்தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் போலன்னு நம்ம ஹீரோ நினச்சாங்க. இந்த இடத்தோட கடைசி கட்டம், இதை மட்டும் நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு அவரோட பில்லை ரெடி பண்ணுறதுக்கு. அந்த பில்லோட ஃபார்மேஷனை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அங்கே அவர் ரெடி பண்ண அந்த இடமே கொஞ்சம் அதில் ஆரம்பிக்கிறது, இருக்க பாறையெல்லாம் காற்றுல மிதக்கிற அளவுக்கு இதுவாக இருக்கும். இது நம்ம ஹீரோவை என்ன இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோட மாஸ்டரும் இன்னும் பவரை கொடுத்து அந்த பில்லரை மேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா தன்னோட அந்த பில்லோட தரம் பக்காவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இருந்து அந்த பில் ரெடி பண்ணதுலேருந்து வர்ற ஃபோர்ஸை நம்ம ஹீரோவாலே தாங்கவே முடியல, ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோட மாஸ்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்கே இருக்க எல்லா பவர்ஸும் ரொம்ப அட்டாக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடறேன், ஏன்னா இங்கே இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு நான் ஹீரோட மாஸ்டரும் பில்லர் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே அந்த பர்னஸ்லேருந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு ஃப்ளேமு மேலே போகுது. அதை பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது. இது என்ன வானத்தையே கிழிச்சிடும் போல இருக்கே, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருப்பாங்க. அவங்களுக்காக செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் 6th லெவல் பின்ன ரெடி பண்ணுறதுல பர்ஃபெக்டாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து இன்னொரு மாஸ்டர் தான் காட்டுறாங்க, அவரும் அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. அவராலேயே சுத்தமாக முடியல. அவரோட பேர் தான் ஹேண்ட்ஃபேங்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவராலையும் சுத்தமாக முடியல, ஏன்னா தண்ணிலாம் ஆட ஆரம்பிக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது எங்கேருந்து வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. 6th கிரேட் பில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து அதை என்ன நடக்குதுங்கிறத அவர் இங்கேயே இருந்தே பார்த்துட்டு ஹீரோட மாஸ்டரும் பில்லை ஒரு வழியாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு வாக்கில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழே வந்துடுறாரு. நம்ம ஹீரோட மாஸ்டருக்கும் ரொம்பவும் இந்த பில்லை ரெடி பண்ணதில் ரொம்பவும் பிளட் வாமிட்லாம் வருது, ஏன்னா அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. அந்த லெவலுக்கு அது ஒரு பவர்ஸ் கொடுத்துருக்காருல. நம்ம ஹீரோ மாஸ்டர் இது என்ன இந்த பில்லை நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்கே இந்த பில்லை பிடிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போது நம்ம ஹீரோவில் பிடிக்கவே முடியல. அதை நம்ம மாஸ்டரே திரும்ப கை கொண்டு வந்து அதே நேரத்தில் நம்ம மாஸ்டரும் யாரும் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளேயே அந்த ஃபர்னஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே வராங்க, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளேயே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டக்குன்னு அங்கே இருந்து பறந்து போய் மறைஞ்சு நின்றுக்கிறான். ஒரு சீனியர் யாங், நீங்கள் தான் இந்த பில்லை ரெடி பண்ணிங்கன்னு தெரியும், கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அது எல்லாத்தையும். அதே நேரத்தில் அவரும் நம்ம ஹீரோ இருக்கிற சைடு பக்கம் தான் வராரு, ஏன்னா அவரோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுமே நம்ம ஹீரோட பவர் ஷீல்டு போட்டு மாஸ்டர் ஷீல்டு போட்டுக்க தெரிஞ்சிருது. வேகமாக நம்ம ஹீரோ இருக்கிற சைடு பக்கம் தான் வந்துட்டு இருக்காரு, ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு செடிக்குள்ள தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்கோட அந்த கேப்லேயே யாரோ அந்த பக்கம் பின்னாடிலேருந்து கூப்பிட்ற மாதிரி தெரிஞ்சதுனால அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட கிளானை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோட கிளானுக்கே வந்துடுறோம். நம்ம ஹீரோ என்ன கிளானில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போதே சடனாக ஒரு
ஒரு மிருகம் உருமுற மாதிரி சத்தம் கேட்டனால நம்ம ஹீரோ மேலே பார்க்குறான். நீ சின்ன பொண்ணு நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். அதே நேரத்தில் என்னோட வாய்ஸில் எப்படி உண்மையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பொண்ணு கீழே இறங்கி வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சொல்ல ஆரம்பிக்குது, நீ கொடுத்த எல்லா பில்லையும் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஹீரோ என்கிட்ட இப்போதைக்கு பில்லு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தலையத்தோட வர்றான் அந்த பொண்ணோட தலையை. அது நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் டக்குன்னு அங்கேருந்து விலகிட்டு உங்களால் என்னோட தலையை தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அதே நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த மருந்தை ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க, பில்லை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட கிளான சேர்ந்த ஹீரோயினியும் அதே நேரத்தில் அங்கே இருக்க 2 பேரும் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா அதே நேரத்தில் நம்ம ஜியோனை பார்த்துட்டு உடனே ஜியோ ஏன் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தர் லூவோ கிளானுக்கு போய் ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வேற கிளானுக்கு போகலாம் அப்படிங்கிறத இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே இப்போ பிரச்சனையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்தில் அங்கே நிற்க சின்ன போனோம், இது என்ன இவ்வளோ இந்த குருவி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கிட்ட ஓடி போய் பார்க்கலாம். அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோயின் கேட்டது அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, நான் தான் மெடிசன் வேலி டாக்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுருக்க அந்த 2 பேர் தான் கட்டுறாங்க, உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட சாட்டையாலேயே ஒரு பச்சை கலர் வெயின் மாதிரி வச்சு கட்டிடுது. ஜுவாடு டக்குன்னு பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி போது நடுவில் அந்த சின்ன பொண்ணு வந்து தன்னோட 2 விரலில் அந்த ஜுவாடை தடுத்துருது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, இவனை எனக்கு பில் ரெடி பண்ணி தரணும், இவனை அது வரைக்கும் தொடணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகுது. 2 பேரும் வாசியான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போகுது. ஜுவாடுக்கு சொந்தக்காரனும் இது இந்த ஜுவாடை என்னாலே தூக்க முடியல, அது எப்படி 2 விரலில் தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் அதை பிடிச்சி கேட்டாமே உடஞ்சிருக்கு அந்த ஜுவாடில். நேரத்தில் அங்கே என்ன பார்த்தீங்களா அந்த பொண்ணும் அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்திட்ட வந்து கொடுத்து சீக்கிரமாக பில் ரெடி பண்ணி கூட எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை மட்டும் வச்சு பில்லை ரெடி பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குது, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதெல்லாம் வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு பில் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் வந்து அந்த யோசிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஓகே இதுக்கு தேவையான இன்னொரு பொருள் எனக்கு தெரியும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புது. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அப்போனா அதை எடுத்துனதுக்கப்புறம் பில்லை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் சரி ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் ஓகே சொல்லிட்டு போயிடுது அந்த பொண்ணு அங்கேருந்து. அதே நேரத்தில் அந்த ஜுவாடோட சண்டை போட்டவனு வேகமாக வரான், நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி. நடுவில் அந்த பொண்ணு வந்து அவனோட நெத்தி மேலே வச்சுட்டு இன்னொரு தடவை அவனை தொடணும்னு நினச்சி அவ்வளோதான், அவனுக்கு ஜியோனோட போட்டி போடணுமா, முதல்ல அதுக்கு ஏன் கூட போட்டி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சின்ன பொண்ணு வந்து அவங்களோட சண்டைக்கு போகுது. அவன் வந்து நம்ம ஜியோன் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறான். எப்பா யாருப்பா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பாய் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ், இதுக்கப்புறம் தான் வீடியோவே தரமான சம்பவமே இருக்கும். அது ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் சொல்லவும் விரும்பலை, எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதனால் நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.